உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் திரைப்படம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது திரைப்படம் முன்னதாக திரைப்படம் போடும் பொழுது ஒரு ஹீரோ மற்றும் இயக்குனர் அவர்களின் குரலில் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த திரைப்படத்தில் மட்டும் அல்ல, அனைத்து திரைப்படங்களிலும், அது எப்பேற்பட்ட நடிகராயினும் அனைத்து திரைப்படங்களிலும் காணக்கூடிய ஒரே காட்சி மது அருந்தக்கூடிய காட்சிதான். நான் வீட்டில் இருக்கும் பொழுது சின்னத்திரை பார்த்து கொண்டிருப்பேன். சின்னத்திரையில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அனைத்து விளம்பரங்களும் வரும். ஆனால் மது விளம்பரம் வராது. ஏதோ ஒரு சில கம்பெனி மட்டும் மது விளம்பரங்களை இடுவார்கள். ஆனால் திரைப்படங்களில் மது அருந்துங்கள், அனைவரும் மது அருந்துங்கள் என்ற வார்த்தை போல ஒவ்வொரு திரைப்படங்களிலும் மது காட்சி இடம்பெற்று இருக்கிறது. மது அருந்தக்கூடிய காட்சி ஒரு திரைப்படத்தில் குறைந்தது ஒரு தடவையாவது இடம்பெற்று இருக்கிறது. அதிக அளவில் கூற வேண்டுமென்றால் 10 தடவையாவது 20 தடவையாவது அந்த திரைப்படத்தில் மது அருந்தக்கூடிய காட்சி இடம்பெற்று இருக்கிறது. ஆகையால் தான் நான் கூறுகிறேன், மக்கள் நலனுக்காகத்தான் நீங்கள் திரைப்படம் எடுக்கிறீர்களே தவிர மக்கள் நலமுடன் இருக்கக்கூடாது என்று நீங்கள் எடுக்கவில்லை. ஆகையால் இனி எவரும் திரைப்படங்களில் மது அருந்தக்கூடிய காட்சியை இடாதீர்கள். மது அருந்துவது போல் காட்சி படுத்த வேண்டுமென்றால் அத்தகைய காட்சியை நீங்கள் நிராகரியுங்கள். இளைய சமுதாயத்தை சீரழிக்காதீர்கள். தயவு செய்து சினிமா துறைக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், இளைய சமுதாயத்தை சீரழிக்காதீர்கள். அனைத்து திரைப்படங்களிலும் மது 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 இல்லாமல் திரைப்படம் எடுக்க இயலாதா? எதற்காக மது? நல்ல விஷயத்தை காட்டுங்கள். திரைப்படங்களில் நல்ல விஷயத்தை கொண்டு செல்லுங்கள் மக்கள் மனதில். எத்தனையோ திரைப்படங்களில் ரவுடிசத்தை மட்டும் காட்டுகிறீர்கள், கொலை செய்வதை காட்டுகிறீர்கள், கொள்ளையடிப்பதை காட்டுகிறீர்கள். அனைத்தும் திரைப்படம்தான் தூண்டுகிறது என்ற நோக்கம் எனக்கு உள்ளது. நல்லதே காட்டுங்கள், நல்லதே இளைஞர்களின் மனதில் புகுத்துங்கள், நல்லதே புகுத்துங்கள். ஆகையால் தான் கூறுகிறேன், அனைத்து காட்சிகளிலும் நல்லதே காட்டுங்களே தவிர தீயதை தயவு செய்து ஒரு பொழுதும் காட்டாதீர்கள். இளைய சமுதாயம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. சீரழியாமல் இருக்க வேண்டுமென்றால் திரைப்படத்தில் காட்டக்கூடிய காட்சிகளை மது அருந்துவது மற்றும் கொள்ளையடிப்பது மற்றும் கொலை செய்வது மற்றும் பெண்களை கற்பழிக்கக்கூடிய செயல்முறை கொண்டு திரைப்படத்தில் காட்டுகிறீர்கள். அத்தகைய திரைப்படமே வேண்டாம். தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுகிறேன். கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். அத்தகைய செயல்களை திரைப்படத்தில் காட்டாதீர்கள். மக்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு நீங்களும் ஒரு காரணம். வேண்டாம், நல்லதை காட்டுங்கள், நல்லதை புகுத்துங்கள். மக்கள் மனதில் நல்லதை புகுத்துங்கள். ஒரு மக்கள் மனதில் இளைஞர்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் நல்லதை காட்டுங்கள். திரைப்படம் என்பது அனைவரும் பார்க்கக்கூடிய விஷயம். ஒரு திரைப்படத்தில் ஒரு நடிகர் இருக்கிறார் என்றால் அந்த நடிகர் போல் வர வேண்டும் என்று அனைவரும் நினைக்கிறார்கள். அந்த நடிகர் தவறான பாதையில் சென்றால் என்ன ஆகும்? நாமும் தவறான பாதையில் செல்ல வேண்டும். ஒரு சினிமாவில் காட்டுகிறீர்கள், நடிகர் ஆரம்பத்தில் கொள்ளை என்று இருக்கிறார், பின்னர் திருந்து விடுகிறார். அது ஏன் கொள்ளை இருக்க வேண்டும், பின்னர் திருந்த வேண்டும்? திருந்துவதை போல் நல்ல மனிதரை போல காட்டுங்கள். அப்போது மக்களும் நன்றாக இருப்பார்கள். மக்கள் மனதில் தயவு செய்து இத்தகைய காட்சிகளை காட்டாதீர்கள். குறிப்பாக மது வேண்டாம். அனைத்து காட்சிகளும் வேண்டாம். நன்றாக இருக்கக்கூடிய காட்சி காட்டுங்கள்.
உழைத்து வாழ வேண்டும் என்ற காட்சிகளை காட்டுங்கள். அடுத்தவர்களின் உழைப்பை திருடினால் தண்டனை கிடைக்கும் என்ற காட்சியை காட்டுங்கள். அடுத்தவர்களின் உழைப்பை நாம் திருடினால் தண்டனை கிடைக்கும் என்று காட்சியை காட்டுங்கள். திருடுவதை காட்டாதீர்கள். திருடுவதை காட்டினால் என்னால் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஆகையால் தான் கூறுகிறேன், அனைத்து திரைப்படம் மற்றும் தற்போது நான் ஒரு சிறிய இது கூறுகிறேன். கிரைம் செய்தி என்று வருகிறது. கிரைம் செய்தியை கூறுகிறார். ஒரு செய்தியாளர் கிரைம் செய்தியை கூறுகிறார். நான் தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அத்தகைய கிரைம் செய்தியை கூறுகிற செய்தியாளர் கூறுகிறார், நாளை மற்றும் ஒரு கிரைம் செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறுகிறார். அப்போது நாளை ஒரு கிரைம் நடக்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா நீங்கள்? நான் கேட்கிறேன், மக்களுக்காக நான் கேட்கின்றேன். கிரைம் செய்தி நடக்கக்கூடாது என்று கூறுங்கள். நான் ஆதரிக்கிறேன் உங்களை. கிரைம் செய்தி நாளை மற்றும் ஒரு கிரைம் செய்தியை உங்களுடன் சந்திக்கிறேன் என்றால் ஏன் இத்தகைய வார்த்தையை தயவு செய்து நன்றாக பயன்படுத்துங்கள். மக்கள் மனதில் நல்ல விதைகளை விதையுங்கள். நல்ல விதைகளை விதைத்தால்தான் நீங்கள் பிற்காலத்தில் மக்கள் நன்றாக இருக்கக்கூடும், இளைஞர்கள் நன்றாக இருக்கக்கூடும். தயவு செய்து மது மற்றும் அனைத்து இத்தகைய காட்சிகளை தவிருங்கள். உலக மக்கள் அனைவருக்காகவும் உலகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்கள் நலனுக்காகவும் நான் இத்தகைய பதிவை நான் இடுகிறேன். உலக இளைஞர்களுக்காக இத்தகைய பதிவை நான் இடுகிறேன். இந்த பதிவை வழங்குபவர் என்றும் மக்கள் பணியில் திருச்சி முகமது ஈசாக். நன்றி, வணக்கம். அனைவரும் தயவு செய்து இத்தகைய செயலை திரைப்படங்களில் தவிருங்கள், செய்தியிலையும் தவிருங்கள். நன்றி, வணக்கம்.